ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி மசாலா டேஸ்ட். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி பூஜை இல்லைங்களா? எங்கள் வீட்டில் எப்படி வரலட்சுமி பூஜை வந்து பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நாள் வியாழக்கிழமையே அம்மனை வந்து உள்ளே அழைச்சி வச்சாச்சுங்க. அடுத்தது வரலட்சுமி பூஜை அன்றைக்கி பார்த்திங்கன்னா, பக்கத்தில் வந்து அஷ்டலட்சுமி கோவில் இருக்குதுங்க. அங்கே தான் நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் போயிருந்தேங்க. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் வந்து போகிறோம். அங்கே வந்து யாகம்லாம் வளர்த்திட்டு இருந்தாங்க. 16 லட்சுமி இருக்குதுங்க சுற்றியும். மெயினாக ஒரு லட்சுமி இருக்காங்க. யாக குண்டமெல்லாம் வளர்த்துனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு பிளேட்டில் வந்து வெத்தலைப்பாக்கு, ப்ளவுஸ் பீட்டு, வளையல், குங்குமம், கோமதி சக்கரம் இதெல்லாமே குடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் கோமதி சக்கரம் வந்து 2 வாங்கியிருந்தேங்க. வீட்ல கொண்டு வந்து வச்சுட்டு, சாமிலாம் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேங்க. நாங்க வந்து ஈவினிங் போல தான் நான் வந்து பூஜை பண்ணியிருந்தேன். சாமி பாருங்க எவ்வளோ அழகா வந்து அலங்காரம் பண்ணி சூப்பரா அழகா இருக்காங்க. அதுக்கப்புறம் 5 பேத்துக்கு வந்து தாம்பூலம் வந்து குடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க. பூஜையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 108 போற்றி வந்து ஃபோன்ல போட்டு விட்டுட்டு, நான் வந்து காயினு, குங்குமம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூ ஒவ்வொரு போற்றி சொல்லும்போதும் இது மாதிரி வந்து போட்டு அர்ச்சனை வந்து பண்ணியாச்சுங்க. ரொம்ப சூப்பரா வந்து மனசுக்கு நிம்மதியா வந்து எல்லாமே பூஜைலாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சாம்பிராணி வந்து எல்லாத்துக்குமே காமிச்சுட்டு, வீட்டுக்கும் வந்து காமிச்சுட்டுங்க. அதுக்கப்புறம் கற்பூர ஆரத்தி வந்து சாமிக்கு காமிச்சுட்டு, வீடு ஃபுல்லா காமிச்சுட்டு, அதுக்கப்புறம் சாமிய வந்து நல்லாவே கும்பிட்டாச்சுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து தீர்த்தத்த வந்து விளாவிட்டு, அதுக்கப்புறம் சாமிக்கு நீர் கொஞ்சம் போட சொன்னாங்க. அதெல்லாம் நீர்லாம் வச்சுட்டு நல்லா வந்து சாமிய வந்து கும்பிட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் அங்கே இருந்தவங்க எல்லாத்துக்குமே வந்து கற்பூரம் காமிச்சுட்டு, குங்குமம், விபூதிலாம் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மாமனார், மாமியார்கிட்ட வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, நாங்கள் வந்து அந்த ப்ளவுஸ் பீட்டு, மஞ்சள் குங்குமம் எல்லாமே அவங்க கையால் வாங்கிட்டோங்க. அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கொடுத்துருந்தோம். அவங்களும் எங்களுக்கு வந்து குங்குமம் எல்லாமே வச்சு விட்டாங்க. என்னுடைய சிஸ்டரும் அந்த மாதிரி தான் வச்சு விட்டாங்க. நானும் வச்சு விட்டேங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மஞ்சள் கயிறு இருக்கு இல்லைங்களா, அது வந்து தாலி வந்து என்னோட கணவர் வந்து கட்டினாங்க. அத வந்து எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. என் பையன் பாருங்க, அவன் நானும் ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பூவெல்லாம் தூக்கி போட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு என்னுடைய கணவர் காலில் விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வளையல் இருந்துச்சுங்களா, வளையல் வந்து போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் என்னோட குழந்தைங்க 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்குனாங்க. அடுத்தது என்னோட ஹஸ்பண்டோட அண்ணா குழந்தைங்க வந்து 2 பேருமே ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சூப்பரான சாப்பாடு வந்துங்க ரெடி பண்ணியிருந்தோம். சாப்பாடு, சாம்பார், ரசம், அதுக்கப்புறம் சுண்டல், பாயாசம் இதெல்லாம் ரெடி பண்ணியிருந்தேங்க. எல்லாருமே சூப்பரா சாப்பிட்டுட்டு திருப்தியா வந்து போனாங்க. இவங்க தான் என்னுடைய ஃப்ரெண்டுங்க. நானும் இவங்களும் தான் சொல்லி அஷ்டலட்சுமி கோயிலுக்கு வந்து போயிருந்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.